சர்வதேச விளையாட்டு திருவிழாவாக கருதப்படுகின்ற சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகள் இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸிலே இன்று 26ஆம் தேதி கோலாகலமாக ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த கோலாகலத்தின் பின்னால் மிக மோசமான மற்றும் பலரால் விமர்சிக்கப்படுகின்ற ஒரு சில சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த சம்பவங்களாலே மிக அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விடயங்கள் என்ன, அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் போன்ற சில முக்கியமான விடயங்களை நாங்கள் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசெட் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். 2024ஆம் ஆண்டுக்கான சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸிலே இன்று 26ஆம் தேதி மிக கோலாகலமாக ஆரம்பமாகி இருக்கின்றது. குறிப்பாக நீர் மேற்பரப்பிலே இந்த கோலாகல ஆரம்பம் என்பது நிகழ்ந்திருக்கின்றது. ஆனால் இந்த கோலாகலத்தின் பின்னால் இந்த கோலாகலத்தை காண வந்திருக்கின்ற மிக அதிகளவான அல்லது ஆயிரக்கணக்கான வெளிநாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு நடுவிலே பிரான்சிலே அங்கே அந்த நாட்டுக்குள்ளேயே வீடற்று தெருக்களிலே தங்கி இருக்கின்ற மக்கள் மிக மோசமான முறையிலே விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பாரிஸ் நகரை நோக்கி உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இருந்து மிக பெருமளவான பார்வையாளர்கள் சுற்றுலா பயணிகள் பாரிஸை நோக்கி படையெடுத்திருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த வீடற்ற மக்கள் தங்களுடைய தற்காலிக இருப்பிடங்களான அந்த தெருக்களில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சர்வதேச பார்வையாளர்களுடைய கண்ணில் படாதவாறு கடந்த 3 மாதங்களாக இந்த சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகளை அடிப்படையாக கொண்டு அங்கே வீடற்ற மக்களை ஒதுக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த சூழலிலே இறுதியாக கடந்த சில நாட்களிலே ஆயுதம் தாங்கிய போலீசார் அவர்களை மிரட்டி அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார்கள். அவர்கள் சர்வதேச பார்வையாளர்கள் அல்லது சர்வதேச சுற்றுலா பயணிகளுடைய கண்களிலே பட்டுவிடக்கூடாது என்பதற்காக. இவ்வாறான சம்பவங்களை நாங்கள் உலகத்தில் பல்வேறு நாடுகளிலே பார்த்திருக்க முடியும். குறிப்பாக சில சர்வதேச நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போது அந்த நாட்டில் இருக்கின்ற ஏதிலி மக்களை வெளிநாட்டவர்கள் அல்லது செல்வந்தர்கள் அல்லது சுற்றுலா பயணிகளுடைய பார்வையிலே பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மறைத்து வைக்கின்ற அல்லது ஒதுக்கி வைக்கின்ற சம்பவங்கள் உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே நடந்திருக்கின்றது. இந்த சம்பவம் ஏன் பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றது, ஏன் பலருடைய விமர்சனங்களை சந்தித்திருக்கிறது என்று சொன்னால், வளர்ச்சியடைந்த ஒரு ஐரோப்பிய நாட்டிலே அந்த நாட்டிலே வாழ்கின்ற மக்களுக்கு நிரந்தரமாக ஒரு குடியிருப்பை அவர்களுடைய வாழ்விடத்துக்கான ஏற்பாடுகளை செய்யாத சூழலிலே அவர்களை வெறுமனே ஒரு கோலாகலத்திற்காக அல்லது ஒரு நிகழ்வை ஒட்டி அவர்களை மறைத்து வைத்திருப்பது அல்லது ஒதுக்கி வைத்திருப்பது என்பதுதான் சர்வதேச அளவில் இன்று விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றபடி ஒலிம்பிக் போட்டி என்பது சுமார் 206 நாடுகளைச் சேர்ந்த 10,714 வீரர்கள் கலந்து கொள்கின்ற இந்த ஒலிம்பிக் போட்டி பாரிஸிலே மிக கோலாகலமாக ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு புறம் வீடற்ற ஏதிலி மக்கள் ஒதுக்கப்பட்டு மிக விளைச்சைத்தனமாக அவர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள், ஒடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள், வெளிநபர்களுடைய பார்வையில் இருந்து மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது குறித்து பிரான்சினுடைய அரசாங்கம் என்ன கூறுகின்றது என்று சொன்னால், நாங்கள் ஏற்கனவே நிறைய வீடற்ற மக்களுக்கு குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம், ஆன போதும் அதுக்கான காலங்கள் தேவை என்று. ஆனால் மனித உரிமை ஆர்வலர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பிரான்சினுடைய இந்த செயற்பாட்டை கண்டித்திருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம். இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.